Hey guys, இந்த வீடியோவில் டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1 lakh rupeesல இந்த 2025ல என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 6 பெஸ்ட் பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP125ங்க. இந்த SP125 பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் ஓரியன்டான ஒரு பைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக நீங்கள் சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்லையும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரெகுலர் யூசேஜுக்கு மைலேஜ் ஓரியன்டட் பைக்கில் நீங்கள் SP125 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேஸ் மாடல் ஒரு 88,000 இருந்து கிட்டத்தட்ட 98,000 வரைக்கும் உங்களுக்கு டாப் வேரியன்ட் இருக்கு. SP125 இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 10.7 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/h மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் டாப் ஸ்பீட் நம்ம இது ஒரு மைலேஜ் ஓரியன்டட் பைக்குங்கிறதுனால டாப் ஸ்பீடு மேக்ஸிமம் 100 km/h தான் போகும். அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்டாக தான் பார்க்குறோம். அண்ட் பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்டன்ஸ் டு எம்டி, சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் இந்த மாதிரியான டீடைல்ஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட், LED டெய்ல் லைட், இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் ரைடிங் ரிக்னாமிக்ஸ், அந்த சிங்கிள் சீட் செட்டப் அண்ட் அப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ஃபர்டபுள் அந்த விஷயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. அண்ட் 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 118 kg வெயிட்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இந்த SP125ல ஹோண்டா கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக அண்டர் 1 lakh rupeesல இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆறுங்க. ஸோ 98,000 உங்களால் இதை வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பை பண்ண முடியும். கிட்டத்தட்ட 97,500 சம்திங் இந்த எக்ஸ்ட்ரீம் 125 ஆரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125 ஆரில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இது பார்க்கறதுக்கு 125cc மாதிரி இருக்காதுங்க. மினிமம் 150லேருந்து ஒரு 200cc பைக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு 125cc கம்யூட்டர் பைக் தான். ரொம்ப பல்கியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், ஸ்பிளிட் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 124cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 11.4 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 63 km/h மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கம்பெனியே கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல பெஸ்ட்டான ரேடியல் டயர் இருக்கு. டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிரேக்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 136 kg வெயிட், 180 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரைடர் 125ங்க. ஸோ இந்த ரைடர் 125 இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவில் ஒரு 125cc. ஏன்னா இந்த பைக்கில் எக்கச்சக்கமான நியூ டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. 96,000 பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கு. இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் 124.8cc ஆயில் கூல்டு 3 valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 11.2 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 65லேருந்து 67ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 100 km/h அது எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக், இது வந்து பேஸ் மாடலில் சொல்கிறேன் நான், ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 100/90 செக்ஷன் டயரும் 17 inch அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் எக்கானமி ரைட் இண்டிகேட்டர், ரியல் டைம் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் வரைக்கும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்
மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 பவர் ரைட் மோட் இருக்குங்க. எக்கோ அண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டெக்னாலஜி இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம்ப், இண்டிகேட்டர், ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு அலுமினியம் பில்லியன் ஹேண்டில் பார்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ரைடிங் மோட்ஸ் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பைக் ஒரு பெஸ்ட்டான பைக்குங்க. அடுத்ததாக 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட லிவோ 110ங்க. இந்த லிவோ 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஹோண்டா இப்போ 2025 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிவோ 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்ட் ஹோண்டாவோட பைக்குன்னு சொல்லாங்க. கம்ப்யூட்டராக நீங்கள் பார்க்கும்போது 110 சிசி ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8.6 ஹார்ஸ் பவரும் 9.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ 4 ஸ்பீட் அப்படின்னாலே கண்டிப்பாக மைலேஜ் அங்கே வந்து வந்துடும். 60 km/h மைலேஜ் கொடுக்கும். 80லேருந்து 85 km/h டாப் ஸ்பீட் வரும். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது, ட்ரம் வேரியண்ட்டும் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டைப் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 9 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஹாலோஜன் ஹெட்லாம்ப், டெயில் லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஹாலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட், அப்புறம் பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. டெஃபினட்டாக ஹோண்டாவோட லிவோ ஒருவேளை நீங்கள் மைலேஜுக்காக பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5வதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N125. இந்த N125 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே வந்து யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய 125 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட டிசைன் ரொம்ப யூனிக்காக தான் இருக்குது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் இருக்குது. கிராப் ரேல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சாரி கார்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 124.5 சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60க்குள்ள உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 100 km/h டாப் ஸ்பீட். ஃப்ரண்ட்டில் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸும் வெயிட் 125 kg கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 5 ஸ்டெப் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த பஜாஜ் பல்சர் N125 ஒரு பெஸ்ட் பைக் கம்ப்யூட்டராக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். கடைசியாக 6வதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கிளாமருங்க. இந்த கிளாமர் 125 சிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு நல்ல பைக் அப்படின்னு சொல்லலாம். 84,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் மாடல் இருக்குது. ஸோ இந்த ஹீரோவோட கிளாமரை பொறுத்த வரைக்கும் 124.7 சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. 10.3 ஹார்ஸ் பவரும் 10.4 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 55 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 80/100ம் ரியரில் 100/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 18 inch அலாவிலோட அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், கிராப் ரேல்ஸ், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் இருக்குது. லைட்டிங் செக்ஷன் ஹெட்லைட் மட்டும் தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. 121 kg வெயிட் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஹீரோவோட கிளாமர் பொறுத்த வரைக்கும் 2025 மாடல் ஒரு பெஸ்ட்டான பைக்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன 6 பெஸ்ட்டான பைக்ஸ் அண்டர் 1 lakh rupees மைலேஜ் ஓரியன்டாகவும் இருக்கும், அதே சமயம் அண்டர் 1 lakh rupees இருக்கும். இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.